பொருட்பால் தெய்வநூல் வாயுரை வாழ்த்தென திருக்குறளுக்கு ஏன் இத்தனை பெயர்கள்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளாக நூல் இருப்பதனால் திருக்குறளுக்கு இத்தனை பெயர்களாக இருந்திருக்கும் போல. நாயனார், முதற்பாவலர், தெய்வப்புலவர், பெருநாவலர், நான்முதன், பொய்யாமொழி புலவர், செந்நாபோதார், இப்படி திருவள்ளுவருக்கும் அதிகமான பெயர்கள் ஏன்? 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் எழுதிய புலவராயிற்று. அதனால் திருவள்ளுவருக்கு இத்தனை பெயர்களாக இருந்திருக்கும். நான் அறிந்திருக்கிறேன். ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஸ்பானிஷ், லத்தீன், ரஷ்யன், பின்னிஷ், நார்வேஜன், ஸ்வீடிஷ், இத்தாலி, செக், டச், ஹங்கேரி, போலிஷ் என 14 ஐரோப்பிய மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓ, அருமை அருமை. நீங்கள் அறிந்தவையும் கேட்டவையும் அத்தனையும் உண்மை. ஐரோப்பிய மொழிகள் 14லும், ஆசிய மொழிகள் 14லும், இந்திய மொழிகள் 10லும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓ, இத்தனை சிறப்புகள் உண்டா? வேறெப்படி நினைத்தாய் நீ? செய்து போட்டியில் வென்றால் 100 யூரோக்களை பரிசாக வெல்லலாம் என்றல்லவா நான் நினைத்தேன். அடி வாங்க போகின்றோமையா? இவ்வளவு நேர பழுவிலும் திருக்குறளை மனனம் செய்ய சொல்கிறார்களே, காரணம் இல்லாமல் இருக்குமா? அப்படியா?